அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்கிற ஒரு சத்தம் அன்றைக்கு எலியாவுக்கு உண்டானது. எலியாவின் வாழ்க்கையை குறித்து நாம் பலமுறை படிச்சிருக்கிறோம், தியானித்திருக்கிறோம், பிரசங்கங்களில் கேட்டிருக்கிறோம். எழுப்புதலுக்காக, தேசத்தின் மாற்றத்திற்காக தேவனுடைய கரத்தில் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர்களில் மிக முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முழு தேசத்தின் மக்களையும் அறிக்கையிட பண்ண வைத்த ஒரு அசாத்தியமான தேவ மனிதன் எலியா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை, அடையாளங்களை இஸ்ரவேலின் நடுவிலே நடப்பித்து பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக நின்று கர்த்தர் ஒருவரே தெய்வம் என்பதை சாதித்து காட்டின சாகச தீர்க்கதரிசி எலியா. பைபிள் சொல்லுகிறது, மல்கியாவில் 4வது அதிகாரத்தில் அதனுடைய 5வது வசனம் 6வது வசனத்தை வாசித்தால், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசி நாட்களில் ஒரு எலியாவின் ஆவி சபைகளின் நடுவிலே ஊற்றப்பட போகிறது. ஏன்? அன்றைக்கு எலியாவின் நாட்களிலே பாகால் வல்லமை, பாகால் வணக்கம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தங்கள், எசபேலின் கிரியைகள் தேசத்தின் நடுவில் பெருகி கிடந்தது. அந்த நாட்களில் தான் எலியாவுக்குள் இருந்த ஆவியானவர் அசாத்தியமாய் வெளிப்பட்டார். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது, வல்லமை வெளிப்பட்டது, பராக்கிரமம் வெளிப்பட்டது. பாகாலின் வல்லமைகள் முடங்கி போனது. கர்த்தரே தெய்வம் என்று ஜாதிகள் அறியும்படி அசாத்தியங்கள் வெளிப்பட்டது. ஒரு எழுப்புதல் உதித்தது, மலர்ந்தது, மாற்றம் வெளிப்பட்டது. அதே போல இந்த கடைசி நாட்களிலும் எங்க திரும்பினாலும் பாகால் வணக்கம், அசுத்தம், விபச்சாரம், வேசித்தனம், எசபேலின் ஆவிகள், பாகால் தீர்க்கதரிசிகள் பெருகி கிடக்கிற இந்த காலத்தில் அதே எலியாவின் ஆவிய மறுபடியும் ஒரு விசை தேவன் திருச்சபையின் நடுவிலே ஊற்ற விரும்புகிறார். எலியாவை எழுப்புனது போல சபைக்கு நடுவில் இருந்து எலியாவின் ஆவிய கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். எலியாவை அன்றைக்கு பயன்படுத்தினது போல இன்றைக்கும் இந்த கடைசி தலைமுறையில் திருச்சபையின் நடுவில் இருக்கிற தமது பிள்ளைகளை எலியாக்களாக கர்த்தர் பயன்படுத்த துடிக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள், அடையாளங்களினால் கர்த்தர் ஒருவரே தெய்வம் என்று ஜனங்கள், ஜாதிகள், தேசங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, முழங்கால்கள் முடங்கத்தக்கதாக ஒரு பெரிய மாற்றத்தை, எழுப்புதலை, அசைவை இந்த கடைசி நாட்களில் தேசத்தின் நடுவில் கொண்டு வர தேவன் சித்தமாயிருக்கிறார். ஆமா, நீங்க எதுக்குமே ஆமேன்னு சொல்லாதீங்க. தோத்திரம். ஆவியானவர் கோவிச்சுக்க போறாரு. ஆமேன நீங்க அடுத்த வருஷமா கூட சொல்லலாம். ஆமா, எழுப்புதல் இந்தியாவில் வரப்போகிறது. எலியாவின் ஆவிய தேசத்தின் நடுவில், சபையின் நடுவில் கர்த்தர் ஊற்ற போறார்.
கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரப்போகிறது. அவர் வருகைக்கு முன்னால் ஒரு எலியாவின் ஆவி சபையின் நடுவில் இருந்து எழும்ப போகிறது. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் எலியாக்களாக எழுப்ப போகிறார். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்கிற சத்தம் தேசத்தில் எழும்ப போகிறது. நீங்க யோவான் ஸ்நானகனுடைய பிறப்புக்கு முன்னால ஒரு தீர்க்க தரிசனம் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 16-17 வசனங்கள்ல வெளிப்படும். ஆண்டவர் 17 என்ன சொல்வார்னா, அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்பாக நடப்பார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு இரட்சகராய் வெளிப்பட்டார். அது அவருடைய முதலாவது வருகை. அந்த முதலாவது வருகைக்கு முன்னால எலியாவின் ஆவி உள்ள ஒரு யோவான் ஸ்நானகனை கர்த்தர் இந்த பூமிக்கு அனுப்பினார். இன்னொரு முறை இயேசு மத்தியாகாயத்தில் வரப்போகிறார். அவருடைய 2வது வருகைக்கு முன்னால அதே எலியாவின் ஆவிய சபையின் நடுவில் கர்த்தர் ஊற்ற போகிறார். எலியாக்களை எழுப்ப போகிறார். என் வார்த்தையை கேட்கிற உங்களுக்குள்ள ஒரு எலியாவின் ஆவியை வச்சு, எலியாவின் ஆவியை ஊற்றி உங்களை தேசத்தின் நடுவில், கிராமங்கள் நடுவில், பட்டணங்கள் நடுவில் எலியாக்களாய் கர்த்தர் எழுப்ப போகிறார். ஆனால் இங்க நாம வாசிக்கிற இந்த எலியாவின் நிலை என்னவாயிருக்கிறது? தோத்திரம் 17ஆம் அதிகாரத்திலும் 18வது அதிகாரத்திலும் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலும் 18ஆம் அதிகாரத்திலும் சாதித்தவர் எலியா, பிரகாசித்தவர் எலியா, பயன்பட்டவர் எலியா, சவால் விட்டவர் எலியா, அற்புதங்களை செய்தவர் எலியா, ஆண்டவரை நிரூபித்து காட்டினவர் எலியா. ஆனா 19வது அதிகாரத்துக்கு வரும்போது யெசபேலின் வார்த்தை, யெசபேலின் சத்தம் எலியாவை சோர பண்ணுகிறது, பயமுறுத்துகிறது. சூரச்செடியில் போய் உட்கார்ந்துட்டார், செயலற்று போகிறார். போதும் கர்த்தாவே, என் ஊழியம் போதும், நான் ஜெபிச்சது போதும், நான் ஓடினது போதும், நான் பிரசங்கிச்சது போதும், இனி நான் ஓட ஆயத்தமா இல்லை, ஊழியம் செய்ய ஆயத்தமா இல்லை அப்படின்னு சோர்ந்து போயிட்டார். ஆண்டவர் பல கோணத்தில் அவரை என்கரேஜ் பண்றார், உற்சாகப்படுத்துறார். நேற்றுக்கு நான் சொன்னேன் பாருங்க, தலைமாட்டுக்கு தண்ணீர், தழலில் சுடப்பட்ட அடை, தட்டி எழுப்புகிற தூதன், எல்லாத்தையும் கொடுத்து பார்க்கிறார். ஆனா அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு தூதன் கொடுத்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் நடந்தே போகிறார் எலியா. போனவர் ஒரு கெபிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஒரு முறை தூதன் கொடுத்த போஜனம் 40 நாள் இரவும் பகலும் நடக்கிற பலனை கொடுத்திருக்கும்னா ஒவ்வொரு முறையும் தேவன் தருகிற போஜனம், தேவன் தருகிற வார்த்தை, தூதன் மூலம் வருகிற சத்தம் நமக்கு எத்தனை காலம் பலனை, வல்லமையை, சத்துவத்தை கொடுக்கும். ஆனா அதை புரிஞ்சுக்கிறாம போஜனத்தின் பலன் தனக்கு 40 நாள் நடக்கிற ஆற்றலை கொடுத்திருந்தும் ஒரு கெபிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. இந்த எலியாவை தான் கர்த்தர் நம்பி இருக்கிறாரு. சாதிக்கணும், இன்னும் தேசத்துல மாற்றங்கள் வரணும், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உன்னை குறிச்சு பெரிய திட்டங்களை என் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறேன். ஆனா நீயோ சூரச்செடிக்குள்ள உட்கார்ந்துக்கிற, ஏதாகிலும் கெபிக்குள்ள உட்கார்ந்துக்கிற. வெளியே வா, கர்த்தருக்கு முன்பாக, எனக்கு முன்பாக பர்வதத்தில் வந்து நில் என்று சொல்லுகிறார். நீ நிக்க வேண்டிய இடத்துல நிக்கல, நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கல. நிக்க வேண்டிய இடம் என் சமூகம், எனக்கு முன்னால என் பிரசன்னத்துல வந்து நில். 17:1 இதே எலியா சொல்வாரு. 1 ராஜாக்கள் 17:1 என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களில்
பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எலியா, என் சமூகத்தில் நிற்கிறதான உன் வாழ்க்கை, உன் லைஃபே என் சமூகத்தில் நிற்கிறதான, எனக்கு முன்னால நிற்கிறதான. நீ எனக்கு முன்னால நின்னப்போ சாதிச்சியே, யாருக்கும் பயப்படலையே, சோர்ந்து போகலையே, அச்சத்துக்கு இடம் இல்லையே, அசாத்தியங்களை நடப்பிச்சியே, வானத்திலிருந்து அக்னியை இறங்கி வர வச்சியே, 3.5 வருஷம் மழை பெய்யாதபடி வானத்தை அடைச்சே, 3 வருஷத்துக்கு பிறகு வானத்தை திறந்து பெருமழையை கொண்டு வந்தையே, சாரிபாத்து விதவ வீட்டுல பஞ்சக்காலம் முழுசும் மாவும் எண்ணெயும் குறைந்து போகாத அற்புதம் ஓ மூலம் நடந்துச்சே. மரிச்சு போன சாரிபாத்து விதவையினுடைய சின்ன பிள்ளைய உயிரோட எழுப்புனியே. அப்படி பயன்பட்ட நீயா இன்னைக்கு முடங்கி கிடக்கிற, மூலையில கிடக்கிற, சோர்ந்து கிடக்கிற, பயந்து கிடக்கிற, பயங்கரமான கெபிக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற? வெளியவா, எனக்கு முன்பாக வந்து நெல் என்று எலியாவுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற சத்தியம், கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்கள். கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்கள். காரியங்கள் மாறும், அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் வெளிப்படும், ஆயிரங்கள் லட்சங்கள் ஆண்டவரை அறிவார்கள், அந்தகாரம் அழியும். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று இந்தியா சொல்லும், தமிழ்நாடு சொல்லும், பட்டணங்கள் சொல்லும், கிராமங்கள் சொல்லும், லட்சங்கள் சொல்லும். முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கையிடும். கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்கள். இருக்கிறீங்களா? எங்க வேணாலும் நின்னுடுவோம், ஆனா ஆண்டவருக்கு முன்னால நிக்கிறதுக்கு தான் முடிய மாட்டேக்கு. தனி ஜப நேரங்கள் தொலைஞ்சு போச்சு, குடும்ப ஜப வேளைகள் காணாம போச்சு, சபையில் நடக்கிற ஜபத்தின் நேரங்கள் முக்கியத்துவம் இல்லாமல் போச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதனைக்கு வர்றதே மிகப்பெரிய சாதனையா இருக்கு. காலையில பார்த்த கூட்டத்தை இப்ப காணும் பாருங்க, தோத்தரா. ஆமா, வடக்க தெக்க கிழக்க மேற்க மேல கீழே சைடுல பிதிங்கிக்கிட்டு இருந்துச்சு கூட்டம், தோத்துரும். ஆமா, நீங்கள்லாம் வேலை வெட்டி இல்லாதனால சாயங்காலம் போல வந்திருக்கிறீங்க. அவங்கெல்லாம் ரொம்ப பிஸியான ஆட்கள், அதனால காலையில கத்தரை தேடினது போனதுன்னு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அப்படித்தான் இருக்கு. பிரசங்கம் கேட்கிற நேரத்தில் ஒரு பரவசம், ஆராதனை நேரத்தில் ஒரு பரவசம், ஆவியில நிரம்புறதுல குறையில்லை, அந்நிய பாஷையை பேசுறதுல ஒன்றும் குறைவில்லை. சிக்கு புக்கு சக்கு புக்குன்னு நிரம்ப, பக்கத்தில் இருக்கிற ஆள் காலில் நழுக்குன்னு ஒரு மிதி மிதிக்க, சேரை 2 கீழே தள்ளி விட, 2 சேரை உடைக்க, தோத்துறோம். நானும் ஆவியில நிரம்பிட்டேன்டா, அடுத்த வாரம் வரைக்கும் இது போதும்டா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து திரும்ப டேங்கை ஃபுல் பண்ணலாம்டா அப்படின்னு சச்ச ஒரு பெட்ரோல் பங்கு மாதிரி நினச்சிக்கிட்டு வாரத்துக்கு ஒருக்கா பெட்ரோல் பங்கு வண்டியை தள்ளி வந்து தோத்துறோம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஊ ஊ ஊ ஊ ஊ டேங்கை ஃபுல் பண்ணுவோம், டேங்கை ஃபுல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியே சச்ச பயன்படுத்திக்கிறோம். இதுக்கிடையில எழுப்புதல் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். ஆண்டவர் சொல்லுவார், உன்னை முதல்ல போட வேண்டும், அதற்கப்புறம்தான் எழுப்புதல். சபையை எழுப்புறதுக்கே பரிசுத்த ஆவியானவர் படாத பாடுபட்டு கிடக்கிறாரு. என்னைக்குடா சபை எழும்பும்? நான் நினைக்கிற மாதிரி என் சபை என்னைக்கு எழும்பும்? என் இருதயத்தில் இருக்கிற மாதிரி என் பிள்ளைங்க என்னைக்கு எழும்புவாங்க? ஏதாகிலும் ஒரு சூறை செடிக்கு கீழே, ஏதாகிலும் ஒரு குகைக்குள்ள, கெபிக்குள்ள என் பிள்ளைய போய் ஒளிஞ்சுக்கிறாங்களே, உட்கார்ந்துக்கிறாங்களே.
எனக்கு முன்னால வந்து நிக்கிறதுக்கு, என் சமூகத்துல நிக்கிறதுக்கு, பர்வதத்துல நிக்கிறதுக்கு, கர்த்தருக்கு முன்னால நிக்கிறதுக்கு என் பிள்ளைகளுக்கு இன்னும் டைம் இல்லையே, மனசு இல்லையே, நேரம் இல்லையே, விருப்பம் இல்லையே. நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் நிக்கிறதுக்கே விருப்பமற்ற நிலை இருக்கும்னா என்னைக்கு தேசம் தேவ சமூகத்துக்கு வரும்? என்னைக்கு கிராமங்கள் பட்டணங்கள் கர்த்தர் சமூகத்துக்கு வரும்? ஆராதனைகளும் பலிபீடங்களும் தேவ சமூகமும் தேவ ஜனங்களாலேயே புறக்கணிக்கப்படும்னா தேசம் என்றைக்கு தேவ சமூகத்தை நாடும்? தோத்திரம். அடுத்த முறை கூட்டம் வைக்கும்போது கொஞ்சம் இந்த பலிபீடத்தை கொஞ்சம் பெருசா வைங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அல்லேலூயா. ஆமா, பைபிளை தவிர வேற ஒன்னையும் பக்கத்தில் வைக்க முடியல. தோத்திரம். ஆமா, அவ்வளவு சின்ன பலிபீடமா இருக்கு. வாழ்க வளமுடன். தோத்திரம். ஆமா, ஏன்னா இதை இப்ப சொன்னா தான் அப்புறம் மறந்துடுவேன். தோத்திரம். அதனால சொல்லிட்டேன். கையை உயர்த்தி ஒரு ஆமேனா? சரி. தேவ சமூகமும் ஆலயமும் ஆராதனைகளும் தேவ பிள்ளைகளாலேயே புறக்கணிக்கப்படும்னா, அதை புரிந்து கொள்ள முடியாத நிலையில சபை இருக்கும்னா, என்னைக்கு சமுதாயம், என்னைக்கு தேசம் கர்த்தருக்கு முன்னால வந்து நிற்கும்? எலியா யாரு? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். That's what his background, his qualification. அதுதான் அவன் தகுதி, அதுதான் அவன் பின்னணியம், அதுதான் அவன் வாழ்க்கை, அதுதான் எல்லாம். எலியா பேருக்கு முன்னால 4 எழுத்து, எலியா பேருக்கு பின்னால 4 எழுத்தெல்லாம் கிடையாது. எலியா உடைய லைஃப் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், தேவ சமூகத்தில் நிற்கிறவன். ப்ரோ எலியா இல்ல, பாஸ்டர் எலியா இல்ல, ரெவரண்ட் எலியா இல்ல, ரைட் ரெவரண்ட் எலியா இல்ல, பிஷப் அந்த எலியா இல்ல. இப்ப பொம்பளை ஆளுகளும் வாங்கிக்கிறாங்களாம். பிசப்பி பிசப்பி பசப்பி. புரியல, எனக்கு புரியல. பேருக்கு முன்னால என்னத்தை போட்டுக்கலாம், பேருக்கு என்ன பின்னால என்னத்தை போட்டுக்கலாம். அதே தான் இன்னைக்கு தரிசனம், அதுக்கு தான் இன்னைக்கு ஊழியம், அதுக்கு தான் இன்னைக்கு ஓட்டம். 2000 ரூபாய் கொடுத்தா கொடுக்காகலாம், என்னன்னு தெரியல. தோத்துறா 4000 ரூபாய் கொடுத்தா அங்க கொடுக்காகலாம். இப்ப புதுசா கிளம்புறாங்க, 1000 ரூபாய்க்கே தர்றோம். எலியா அப்படி இல்ல. He was standing before the God of Israel. He was the man, one who stands always in the presence of God. எப்பொழுதும் தேவ சமூகத்தில் நிற்கிறவன். That's what is life, that's what is background. அதான் அவனுடைய பின்னணியும். அப்படிப்பட்ட நீ எலியா இன்னைக்கு எங்க நிக்கிற? பர்வதத்திலையா? இல்ல ஏதோ ஒரு கெபிக்குள்ளையா? எங்கோ ஒரு சூரச்செடியின் நிழலிலா? வா, நீ எனக்கு முன்னால நின்ன வரைக்கும் உன்னால சாதிக்க முடிஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு என் சமூகத்தை நீ தொலைச்சிட்டதுனால, என் பிரசன்னத்தை நீ தொலைச்சிட்டதுனால, எனக்கு முன்னால நிக்கிற அனுபவத்தை தொலைச்சிட்டதுனால உனக்குள்ள இருந்த எல்லாமே தொலைஞ்சிட்டு. தைரியம் தொலைஞ்சிட்டு, விசுவாசம் தொலைஞ்சிட்டு, வார்த்தை தொலைஞ்சிட்டு, அபிஷேகம் தொலைஞ்சிட்டு, வைராக்கியம் தொலைஞ்சிட்டு, பக்தி தொலைஞ்சிட்டு, ஊழியம் தொலைஞ்சிட்டு. இது எல்லாத்துக்கும் அஸ்திபாரம் என் சமூகத்தில் நிக்கிற அனுபவம். கமான், ஒன்ஸ் அகைன் வா, எனக்கு முன்னால நிக்கிறதுக்கு வா.
என் பிரசன்னத்துல நிக்கிறதுக்கு வா, என் சமூகத்துல நிக்கிறதுக்கு வா. இருக்கீங்களா? எனக்கு முன்பாக வந்து நில். சிலர் சொல்லுவோம் தெரியுமா, என்ன பார்த்தா இந்த கேள்வி கேட்கிற நீ, அதுவும் 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 என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி நீ கேட்கலாமா? என்னை பத்தி உனக்கு தெரியுமா? தெரிஞ்சு கேட்டையா, தெரியாம கேட்டையா? அதுவும் என்ன பார்த்து? இங்க எலியாவை பார்த்து கேட்க கூடாத கேள்வி, சொல்லக்கூடாத வார்த்தையை தேவன் சொல்றாரு. என்னது? எனக்கு முன்பாக வந்து நில்லு. அவன் வாழ்க்கைய கர்த்தருக்கு முன்னால நிக்கிறதா. ஆனா இப்ப அவனை பார்த்து நீ எனக்கு முன்னால வந்து நில்லு அப்படின்னா தவறான இடத்துல நிக்கிறான், தேவையில்லாத இடத்துக்கு போயிட்டான். அவருக்கு முன்னால நின்ன காலு, அவர் சமூகத்தில் நின்ன காலு இன்னைக்கு தேவையற்ற இடத்துல நிக்குது. சபையே, தேவ மனுஷனே, where are you standing? எங்கே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கால்கள் எங்கே நிற்கிறது? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே நிற்கிறது? எதன் மேல் நீங்கள் நிற்கிறீர்கள்? எந்த இடத்தில் நீங்கள் நிற்கிறீர்கள்? யாருக்கு முன்பாக நீங்கள் நிற்கிறீர்கள்? ஒன்ஸ் அகைன் கர்த்தருடைய ஒரு அழைப்பு நமக்கு முன்னால. தோத்திரம், நீ எனக்கு முன்பாக வந்து நெல்லு. இருக்கிறீங்களா? எசபேல் இருக்கட்டும், ஆகாப் இருக்கட்டும், அதிகார வர்க்கம் இருக்கட்டும், பயமுறுத்துகிறவர்கள் இருக்கட்டும், பாகாலை வணங்குகிறவர்கள் இருக்கட்டும், பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்கட்டும், மந்திரவாதிகள் இருக்கட்டும், பில்லி சூனியக்காரர்கள் இருக்கட்டும், வேசித்தனக்காரர்கள் இருக்கட்டும், தேசத்தை சீரழிக்கிற வல்லமை உள்ள எத்தனையோ கிரியைகள் தேசத்தில் இருக்கட்டும். ஆனால் நீ எனக்கு முன்பாக வந்து நில். நில். எந்த அதிகாரத்தையும் பார்த்துக்கலாம், எந்த ஆகாபையும் பார்த்துக்கலாம், எந்த எசபேலையும் பார்க்கலாம், எந்த பாகாலையும் பார்க்கலாம், எந்த பாகால் வல்லமையும் பார்க்கலாம். நீ வந்து எனக்கு முன்னால நில்லே. தேசத்தை ஒரு கை பார்க்கலாம், எதிரிகளை ஒரு கை பார்க்கலாம், அந்தகாரத்தை ஒரு கை பார்க்கலாம், பாகால் வல்லமையை ஒரு கை பார்க்கலாம், எசபேலின் ஆவியை ஒரு கை பார்க்கலாம். நீ எனக்கு முன்னால வந்து நில்ல. இருக்கிறீங்களா? என்னை விட பாகால் பெருசா? இல்ல என் பிரசன்னத்தை விட உன் பிரச்சனை பெருசா? உன் தேவை பெருசா? அதிகார வர்க்கம் பெருசா? ஆகா பெரியவனா? எசபேல் பெரியவளா? நீ வந்து எனக்கு முன்னால நில்லு. நானும் நீயும், நீயும் நானும் கரம் கோர்த்தால், இணைந்தால், என் பிரசன்னமும் நீயும் இணைந்தால், என் அபிஷேகமும் நீயும் இணைந்தால், என் ஆவியாரவனும் நீயும் இணைந்தால், எலியாவே, தேசம் நம் கையிலே, ஆயிரங்கள் நம் கையிலே, லட்சங்கள் நம் கையிலே, அசைவு நம் கையிலே. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்கிற சத்தம் தேசத்தின் நடுவில் நிச்சயமாய் முழங்கும், முழங்கியே தீரும். எழுப்புதல் மலரும், மலர்ந்து தீரும். இந்தியாவில் ஏதேதோ மலரும்னா, ஏதேதோ மலர முடியும்னா, எழுப்புதல் மலராதா என்ன? என்ன பேச்ச காணும்? தந்திரத்தாலே, மந்திரத்தாலே, இயந்திரத்தாலே, தந்திரத்தாலே, மந்திரத்தாலே, இயந்திரத்தாலே ஏதேதோ மலர முடியும்னா, அழைப்பாலே, அபிஷேகத்தாலே, ஆவியானவராலே, வார்த்தையாலே, வல்லமையாலே, தீர்க்க தரிசனங்களாலே, சபையாலே எழுப்புதல் மலர்ந்தே, மலர்ந்தே, மலர்ந்தே. நீ வா, எனக்கு முன்பாக நிற்க வா, என் சமூகத்தில் நிற்க வா. இருக்கீங்களா? எங்கே நிற்கிறாய்? நீ எங்கே நிற்க வேண்டும்? எங்கே நிற்கிறாய்? 3 விஷயங்களை நான் எலியா லைஃப்ல இருந்து சொல்ல போறேன். இன்றைக்கு நாம் எங்கே நிற்கிறோம்? அழைப்பிலா, அயர்விலா? சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை. ஐயோ,
ஒரு 250 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருப்பீங்க போலியே. இவ்வளோ சுலவாக பேசுனீங்கன்னா பாஸ்டர்மாரெலாம் சத்தமாக பேசி சீக்கிரம் செத்து போயிடணும். நம்ம ரொம்ப அமைதியாக இருந்து 600 வயசு வரைக்கும் வாழணும். வாழுங்கோ வாழுங்கோ வாழுங்கோ. ஆனால் கொஞ்சம் இப்போ வாலிமை கூட்டுங்கோ கூட்டுங்கோ. அழைப்பிலா அயர்விலா. வெரி குட். ரெண்டாவது, அபிஷேகத்திலா அச்சத்திலா. சொல்லுங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். மூன்றாவது, ஆண்டவரின் சித்தத்திலா ஆகாதவர்களின் சத்தத்திலா. சொல்லுங்க. எங்கே நீ நிற்கிறாய்? எங்கே எலியாவே நீ நிற்கிறாய்? அழைப்பில் நிற்கிறாயா? அயர்வில் நிற்கிறாயா? அபிஷேகத்தில் நிற்கிறாயா? அச்சத்தில் நிற்கிறாயா? ஆண்டவரின் சித்தத்தில் நிற்கிறாயா? ஆகாதவர்களின் சத்தத்தில் நிற்கிறாயா? முதல் காரியத்துக்கு வருவோம். அழைப்பிலா அயர்விலா? எலியாவின் அழைப்பு என்ன? தோத்திரம். ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறதா அவர் அழைப்பு. ஆண்டவர் அவரை அனுப்புவார். கேரியத்துக்கு போ, சாரிபாத்து விதவை வீட்டுக்கு போ, ஆகாபை சந்திக்க போ, கர்மேல் பர்வதத்துக்கு போ, இந்த வார்த்தையை ஜனங்களிடத்தில் சொல்ல போ அப்படின்னு ஆண்டவர் அனுப்புவார். அப்படி ஆண்டவர் சொல்ற காரியத்தை ஜனங்களிடத்தில் ஜாதிகளிடத்தில் அறிவிப்பதுதான் எலியாவின் அழைப்பு. இருக்கிறீங்களா? அற்புதங்களை அடையாளங்களை சாதிப்பதுதான் எலியாவின் அழைப்பு. செத்து போன சின்ன பிள்ளைய உயிரோட எழுப்புவது எலியாவின் அழைப்பு. வானத்தை அடைப்பது அழைப்பு. திரும்ப வானத்தை ஜெபித்து திறப்பது அழைப்பு. பெருமழையை கொண்டு வருவது அழைப்பு. வானத்தில் இருந்து எல்லோருடைய கண்களுக்கு முன்னால அக்கினியை இறங்கி வர பண்ணுவது அழைப்பு. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஜாதிகளை அறிக்கை பண்ண வைப்பது அழைப்பு. பாகால் தீர்க்கதரிசிகளை கீசோன் அற்றங்கரையில் தனி ஒருவனாக வெட்டி சாய்ப்பது அழைப்பு. ஆனா அழைப்பில் நிற்க வேண்டிய எலியா எங்க நிற்கிறாரு? அயர்வு, சோர்வு, தளர்வு. அதான் 19:4 சொல்றாருல, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல, நான் சாக வேண்டும். ஊழியம் போதும், நான் ஜெபிச்சது போதும், நான் பிரசங்கம் பண்ணது போதும், நான் ஓடினது போதும். அயர்வு, சோர்வு, தளர்வு. சபையே, இந்த சோர்வு மாதிரி ஒரு மோசமான ஆவி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இருக்கீங்களா? பிரசங்கத்தை கூட ரொம்ப சோர்வா கேட்கிறேன் பாருங்க, அது ஒரு மோசமான ஆவி. சாத்தான் நம்மளை சோர்வுல தள்ளணுங்கிறதா அவனுடைய பிரதானமான நோக்கம். அதனாலதான் ஆண்டவர் சபையை பத்தி சொல்லும்போது, அவர்களை என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து என்ன செய்வேன்? தாவீது சங்கீதம் 16:11 சொல்றாரு, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண, உமது வலது பாரிசத்தில் நித்திய. தேவ சமூகம் வந்தாலே ஜாய், ரிஜாய்ஸ், ஹாப்பினஸ், ஸ்ட்ரென்த். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே பலன். இருக்கீங்களா? அப்பா, என்ன ஒரு கொட்டாவி, என்ன ஒரு தூக்கம். 1 மணி நேரம் கழிச்சு தூங்கிக்கலாம். சரியா? அல்லேலூயாவா, ஆமேனா? சபையே, நீ எங்கே இருக்கிறாய்? தூக்கத்திலா, கொட்டாவிலா, சோகத்திலா, துயரத்திலா? ஐயோ ராசா, என்னை காப்பாத்துங்க. ஒரே சோர்வு, எதுக்கெடுத்தாலும் சோகம், தளர்வு. இதுல தான் இன்னைக்கு சபை இருக்கு. நம்மளை எதுக்கு தேவன் அழைச்சார்? இன்னும் ரட்சிக்கப்பட்ட நிறைய பேருக்கு 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சு. ஆனா கர்த்தர் யாரு, நான் யாரு,
என்னை எதுக்கு அழைச்சாரு, என் மேல் இருக்கிற அழைப்பின் மேன்மை என்ன, என் மேல் இருக்கிற அபிஷேகத்தின் மேன்மை என்ன, சபை என்ன, சபையின் நோக்கம் என்ன, என்னையே ஆண்டவர் ரட்சிச்சு சபையில வச்சிருக்கிறாரு. ஏன் பைபிள், ஏன் வார்த்தை, எதற்கு வாக்கு தத்துவம், என்னோடு என்ன பேசுகிறார், என்னை குறித்து அவர் திட்டம் என்ன, என்னிடத்திலிருந்து அவர் என்ன எதிர்பார்க்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும், எதிலே நான் எழும்ப வேண்டும் என்கிற அறிவோ புரிந்து கொள்ளுதலோ தெளிவோ உணர்வோ இல்லாமல் 15 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா சர்ச்சுக்கு வரேன். என்ன புண்ணியம், என்ன புண்ணியம். ரட்சிக்கப்பட்ட என் வாழ்க்கையிலேயே இன்னும் மகிழ்ச்சி இல்லை, இன்னும் பலன் இல்லை, இன்னும் சந்தோஷம் இல்லை, இன்னும் சமானம் இல்லை. நானே தைரியமா பலனா மகிழ்ச்சியா இருக்க முடியல. அப்புறம் எப்படி என் மூலம் இன்னொரு நபருக்கு மகிழ்ச்சிய, சமாதானத்தை, பலனை, ஆரோக்கியத்தை கர்த்தர் கடத்த முடியும்? சட்டியில் இருந்தா தானே அகப்பையில வரும். என் சட்டிய வெறுமையா கிடந்தா வரட்டு கொரட்டுன்னு சவுண்டு தான் வரும். இருக்கிறீங்களா? எலியா, ஆயிரங்களை பலப்படுத்த வேண்டிய நீ, ஆயிரங்களை தைரியப்படுத்த வேண்டிய நீ, என் வார்த்தையை அறிவிச்சு இஸ்ரவேலை தட்டி எழுப்ப வேண்டிய நீ, சோர்வுல, தளர்வுல, மூளையில, சூறைச்செடியில முடங்கி கிடக்கிற, வா வெளியில. சூறைச்செடியில இருந்தா கண்டுபிடிச்சிருவாருன்னு நம்மாளு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இந்த சின்ன பிள்ளைய ஒளிஞ்சு விளையாடும் பாருங்க, அது மாதிரி எலியா நினைச்சிருப்பார் போல, இப்ப என்ன கண்டுபிடிச்சிருவீரா? சூரியச்செடி கீழே இருந்தனால பொசுக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீரு, இப்ப கண்டுபிடிச்சிருவீரா? நான் நல்லா ஒளிஞ்சுக்கிட்டேன்ல. அட கோமாளி, கோமாளி, நீ வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் நான் இருப்பேன். நீ பாதாளத்துல படுக்க போட்டாலும் அங்கிருந்து உன்னை தூக்குவேன் நானு. இருக்கீங்களா? ஒன்னு விளையுங்க, நீங்க தான் தேவ திட்டத்துக்கான பாத்திரம்னு பிக்ஸ் பண்ணிட்டாருன்னா, நீங்க எந்த சந்தில இருந்தாலும் சரி, எந்த பொந்துல இருந்தாலும் சரி, அங்கிருந்து உங்களை தூக்குவாரு. கை தட்டுகிறவர்களுக்கு நன்றி. அவங்க வார்த்தையோட வர்றாங்கன்னு அர்த்தம், அவங்க பிரசங்கத்தோட டிராவல் பண்றாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயாவா? நீதான் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா நீதான். அடிக்கடி ஒன்ன மாதிரி நான் ஆளை மாத்திக்கிற மாட்டேன். என்ன பேச்ச காண? உனக்கு பல ஆப்ஷன் இருக்கும், அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாது. எனக்கு நீதான்னா நீயே தான், எலியா தான்னா எலியாவே தான். ஆமேனா? ஞாயிற்றுக்கிழமை உனக்கு பல ஆப்ஷன் இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு போகலாமா, இந்த காதுகுத்துக்கு போகலாமா, இந்த பேர் சூட்டு விழாவுக்கு போகலாமா, இந்த கர்மாந்திரத்துக்கு போகலாமா. கடைசியாக தான் சர்ச்சு, அதை கண்டுக்கிறாத தோத்துறோம், அதை அடுத்த வாரம் கூட போய்க்கலாம். இங்க பிரியாணி, இங்க என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணியா இருக்கும். இங்க மட்டன் பிரியாணி, இங்க மாட்டன் பிரியாணி. தெரியும் உங்களுக்கு அது என்னன்னு. தோத்துறோம். இதுல எதை டிக் பண்ணலாம்? தோத்துறோம். இங்க முடிச்சுட்டு அங்க போலாமா, அதையும் திங்கலாம். அங்க முடிச்சுட்டு இங்க போலாமா, இதையும் திங்கலாம். அப்படின்னு பல ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுது, நீ ஓய்வு நாள்ல என்ன ஆராதிக்க, என் சமூகத்துக்கு வா. ஆனா நம்ம ஆப்ஷன் போட்டு வச்சிருக்கிறோம். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. இன்னும் சொல்ல போனா சிலருடைய ஆப்ஷன்ல சர்ச்சே இல்ல. சிலராவது கடைசி ஆப்ஷன்ல சர்ச் வச்சிருக்கிறாங்க, சிலர் ஆப்ஷன்ல அது இல்ல. பிரியாணி 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 பிரியாணி. நான் கேட்க, பிரியாணியா பிரசன்னமா? டிக் அடிக்கிறதெல்லாம் பிரியாணி தான். நான் இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவரே ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, ஆலயத்தை கட்டடிச்சிட்டு இவங்க பிரியாணி திங்க போனாங்கன்னா ஏசரத்தம் ஜெயம். அந்த பிரியாணி கொலைஞ்சு போட்டோம் ஆண்டவரே. ஏசரத்தம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு கொலைஞ்சு போட்டோம் ஆண்டவரே. பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பிரியாணியை சாப்பிட்டாங்கன்னா ஒரு 3 நாளைக்கு பக்கெட்டை வைக்க எடுக்க, பக்கெட்டை வைக்க எடுக்க மைண்ட்ல தோணணும், இப்படி ஒரு பிரியாணி நமக்கு தேவையா? பிரியாணி தின்னதுனால பின்னால பிரச்சனை ஆகி போச்சு.
பிரியாணி தின்னதுனால அப்படின்னு ஒரு யோசனை வந்து இனிமே பிரியாணியே வேணாம்டா, பிரசன்னம் போதும்டா அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வர்ற வரைக்கும் பின்னால போட்டு ஆண்டவர். அல்லேலூயாவா. எனக்கு மனசுல சொல்ல நினைக்கிறத தெளிவா தைரியமா தில்லா திமிரா சொல்ல தெரியும். இருக்கீங்களா? ஏசு ரத்தம் ஜெயம். அவர் சமூகத்துக்கு வந்து நில்லுன்னா ஆப்ஷன் போட்டு போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் சொல்றார், உனக்கு வேணா பல ஆப்ஷன் இருக்கலாம், ஆனா எனக்கு நீ மட்டும்தான். இருக்கீங்களா? எலியாவே சொல்றான். என்ன சொல்றான் அந்த 10வது வசனத்துல? ஆண்டவரே, உம்முடைய உடன்படிக்கையெல்லாம் அவங்க மீறிட்டாங்கப்பா, உடைச்சு போட்டாங்கப்பா, நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. ஒரு சில தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, அந்த தீர்க்கதரிசிகளும் என்ன செஞ்சிட்டாங்க? கொன்னுட்டாங்கப்பா, அவங்களும் செத்துட்டாங்கப்பா. இப்ப நான் ஒருத்தன் மட்டும்தான் மீதியா இருக்கிறேன்ப்பா. உன் வார்த்தையால் நீ பிடிபட்டாய். இப்ப தேவன் என்ன சொல்ல விரும்புறாரு? எலியா, நீயே சொல்ற. என்ன சொல்ற? தேசத்துல எனக்காக ஒருத்தனும் கிடையாது. என் வார்த்தைக்காக, வசனத்துக்காக, என் பிரசன்னத்துக்காக, நியாயப்பிரமாணத்துக்காக, உடன்படிக்கைக்காக ஒருத்தனும் கிடையாது. ஒரு சிலர் இருந்தா அவனும் செத்து போயிட்டான். இப்ப இருக்கிறது நீ மட்டும்தான். எப்படா அந்த ஒருத்தனை நான் மிஸ் பண்ணுவேன்? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஏன் நீ தான் சொல்ற நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு, அதை நான் ஒத்துக்கிறேன். அந்த ஒருத்தனையும் நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? நீ எந்த ஆழத்துக்குள்ள கிடந்தாலும் உன்னை தூக்கி கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்துவேன். நான் யாருன்னு உன் மூலமா உலகத்துக்கு காட்டுவேன். உன்னை பயன்படுத்துவேன். உன்னை கொண்டு எதிரிகளை அழிப்பேன், சத்துருக்களை அழிப்பேன், எசபேலை அழிப்பேன். கர்த்தர் யாருங்கிறத, நான் யாருங்கிறத உன்னை கொண்டு உலகத்துல நிரூபிப்பேன். I don't want to miss you, my son, my Elijah. உன்னை நான் மிஸ் பண்ண விரும்பல, உன்னை மிஸ் பண்ணவும் மாட்டேன். நீ தளர்ந்திருந்தாலும் சரி, நீ சோர்ந்திருந்தாலும் சரி, உன்னை பலப்படுத்தி தூக்கி நிறுத்துகிற கர்த்தர் நான் அல்லவா? வா, once again come to my presence. என் பிரசன்னத்துக்கு முன்னால வா. அல்லேலூயாவா. அதான் உன் அழைப்பு. அழைப்புல நிக்க வேண்டிய நீ அயர்வில் நிக்கிற, சோர்ந்து நிக்கிற. ஊழியம் போதும், செபம் போதும், செபிக்கிறதா உன் அழைப்பே. ஊழியம் செய்யறதா உன் அழைப்பே. ரோமர் 8:30 எவர்களை முன்குறித்தாரோ அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இருக்கிறீங்களா? பைபிள் கையில் இருக்கா? படிக்கிற பழக்கம் இருக்கா? சரி, கூட மாடதான் வர மாட்டேங்க, மற்றதெல்லாம் இருக்கு. தோத்திரம். யாரை முன்குறிச்சாரோ அழைச்சிருக்கிறார், அழைச்சவங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், நீதிமான்களாக்கினவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்ப நம்மளை அழைச்சதே நம்மளை இந்த உலகத்துல மகிமைப்படுத்துவதற்காக, கர்த்தர் நாமத்தை நாம மகிமைப்படுத்துவதற்காக, தேவனுக்காக எழும்பி பிரகாசிப்பதற்காக, பயன்படுவதற்காக. 1 கொரிந்தியர் 1:26 சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி நம்மில் ஞானிகள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, வல்லவர் அநேகர் இல்லை. 27ஆம் வசனம், ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்க இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். நம்மளை அழைச்சதே நாம அவருக்காக சாதிக்கத்தான், அவர் சமூகத்தில் நிக்கத்தான். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை 43:21 படிக்கிறோம் ஏசாயாவில். அவரை ஆராதிக்கத்தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, அவர் சமூகத்தில் நிக்கத்தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. பாட, துதிக்க, உயர்த்த, ஜெபிக்க, புலம்ப, மன்றாட, புறப்பட்டு போக, சுவிசேஷத்தை அறிவிக்க, ஊழியம் செய்ய, அந்தகார வல்லமைகளோடு யுத்தம் பண்ண, எதிரிகளை அழிக்க, பிசாசை மேற்கொள்ள, பலவானை கட்ட,
அவன் பிடியில் இருக்கிற ஆயிரங்களை, லட்சங்களை, ஆத்துமாக்களை, இளைஞர்களை, குடும்பங்களை கட்டவிழ்க்க, விடுவிக்க, ரட்சிக்க, சபையிலே கொண்டு வந்து நிறுத்த. அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். எங்கே நிற்கிறாய் நீ? அழைப்பிலா அல்லது அயர்விலா? அயர்வு, சோர்வு ரொம்ப மோசமானது. நீங்க இங்க பார்க்கறான், எலியா சோர்ந்து 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 போறாரு. திரும்ப திரும்ப என்கரேஜ் பண்ணி பார்க்கறாரு. திரும்ப திரும்ப எலியா அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு போதும் போதும்னு சொன்னதுனால 16 வசனம் 19ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் என்ன பண்ண? தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணு. தளர்வு, சோர்வு அபிஷேகத்தை தப்ப பண்ணும். நம்மிடத்திலிருந்து அபிஷேகம் வேறொரு இடத்துக்கு பாஸ் ஆயிடும். நாம செய்ய வேண்டியதை இன்னொருத்தரை கொண்டு செய்யற மாதிரி ஆயிடும். எத்தனை முறை அவர் என்கரேஜ் பண்ணுவார், எத்தனை முறை அவர் காத்திருப்பார், இன்னும் எவ்வளவு காலம் பொறுத்திருப்பார். நம்ம இன்னும் சோர்விலே, அயர்விலே, தளர்விலேயே கிடக்க 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 நம்ம மேல் இருக்கிற அபிஷேகம் வேறொரு எலிசாவுக்கு தாவி போயிரும். ஜாக்கிரதை. 1 சாமுவேல்ல 30 அதிகாரத்தில் ஒரு சம்பவம். தாவீது சிக்லாக்கில் இருக்கிறாரு. அமலேக்கியர்கள் விரோதமாக எழும்பி வர்றாங்க. தாவீது இல்லாத நேரத்தில் என்ன நடக்கு? தாவீதின் மனைவிகளை, பிள்ளைகளை எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். சிக்லாக்கே அக்கினினால சுட்டரிச்சு போட்டுறாங்க. தாவீது வந்து பார்க்கிறாரு. தாவீது கூட 600 பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் பெரிய சோர்வு, ஒரு வேதனை, துக்கம். பலனில்லாமல் போக மட்டும் தாவீது அழுகிறார். இறுதியில ஆண்டவருக்கு முன்னால போய் 8ஆம் வசனத்தில் நிற்கிறார். நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றார், அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இப்ப உடனே 600 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு தாவீது போறாரு. வாங்க, கர்த்தர் நம்ம கூட பேசிட்டார், வாக்குத்தத்தம் வந்துருச்சு, நம்ம எதிரிகளை விரட்டிட்டு போய் ஜெயிப்போம், நம்முடையவர்களை நாம் மீட்டுக் கொள்ளுவோம், திருப்பிக் கொள்ளுவோம். சந்தோஷமா எல்லா பேரும் போறான், சேர்ந்து போறான். பேசோர் அப்படின்னு ஒரு ஆற்றங்கரை 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். அந்த ஆற்றங்கரை வரும்போது 200 பேர் விடாய்த்து போனார்களாம், சோர்ந்து போனார்களாம். 200 பேர் என்ன செஞ்சாங்களாம்? 600 பேர் சேர்ந்து போறாங்க. அதுல 200 பேர் சோர்ந்து போறாங்க. உடனே தாவீது, நீ சோர்ந்துட்ட அப்படிங்கிறதுக்காக நாங்களும் சோர்ந்து உட்கார்றோம், வாய்ப்பில்லை ராஜா, தோத்துறோம். என் கூட வர்றதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்க? 400 பேர் கையை தூக்குறான், தோத்துறோம். வா வா வா. அவனை பார்த்தோம்னா நாம ஆவி செத்து போயிரும், தோத்துறோம். என்கரேஜ் பண்ணி பார்ப்போம், எழும்பலையா, வா போவோம் அப்படின்னு அந்த 400 பேரை அழைச்சிக்கிட்டு யுத்தத்துக்கு போறாரு. 17ஆம் வசனத்துல முதல் நாள் சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் கீப் ஆன் நான் ஸ்டாப் யுத்தம் நடக்கு. பைபிள் அப்படித்தான் போட்டிருக்கு. தொடர்ந்து யுத்தம் நடக்கு. அமலேக்கியர்களை தாவீது முறியடித்தார். ஆனா ஒரு வசனம் அந்த 17 எழுதப்பட்டிருக்கு, ஒட்டகங்கள் மேல் ஏறி போன 400 பேர் தவிர பாக்கி எல்லாரையும் தாவீது என்ன செஞ்சானா? முறியடித்தானா. ஹலோ, அப்ப அமலேக்கியர்கள்ல, எதிரிகள்ல எத்தனை பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க சொல்லுங்க? 400 பேர். இப்போ இந்த 200 பேர் சோர்ந்து ஆத்தங்கரில் உட்கார்ந்தான்ல, இங்க வருவோம். இந்த 200 பேர் தாவீதோட சேர்ந்து வந்திருந்தா பெருசா ஒன்றும் செஞ்சிருக்க வேண்டாம். அவன் பயந்து எது மேலதான் ஏறி ஓடி போறானா? ஒட்டகத்து மேல. ஒட்டகத்து மேல எவ்வளவு வேகமா ஓடி இருப்பான்? குதிரை மேலனா சக்கட 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 சக்கடன்னு போயிருக்கும். ஒட்டகத்து மேலனா தக்கடா புக்கடா புக்கடா சக்கடா அப்படித்தான் போயிருக்கும், தோத்துறோம். அப்ப இந்த 200 பேர் கூட போயிருந்தான்னா ஆளுக்கு 2 பேரை, ஒரு ஆளுக்கு 2 பேரை தோத்துறோம் பாட்டு பாடிக்கிட்டே போய் வயிற்றுல ஒரு சொருவு சொருவி ஒரு எதிரிய கூட மிஸ் பண்ண விடாம எல்லா அமலேக்கியர்களையும் அழிச்சிருக்கலாம். எப்ப சபை சோர்ந்து போகுதோ அப்ப சத்துருக்கள் தப்பிக்கிறார்கள். எப்ப நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தளர்ந்து போறீங்க, உங்க எதிரி தப்பிக்கிறான், உங்க சத்துரு தப்பிக்கிறான், நீங்களே அவனை தப்பிக்க விடுறீங்க. அல்லேலூயாவா. சோர்ந்து போகும்போது அபிஷேகம் தப்பி போகிறது.
எலியா அபிஷேகம் எலிசா மேல தப்பி போகிறது. சோர்ந்து போகும்போது தோத்துறான், அமலேக்கியர்கள் எதிரிகள் தப்பித்து போகிறார்கள். இன்னும் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். என்னாகுமோ 13, 14 2 அதிகாரங்களும் என்ன அதிகாரம்? வேவு பார்க்கறதுக்கு மோசே 12 பேரை கோத்திரத்துக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அனுப்புறாரு. 13 அதிகாரத்தில் என்னாகமத்தில் இவங்க போயிட்டு ரிட்டர்ன் வர்றாங்க. போகும்போது சேர்ந்து தான் போறாங்க. வரும்போது 10 பேர் சோர்ந்து போறான். வந்து 10 பேர் என்ன சொல்றான்? ஐயோ, அது பாலும் தேனும் ஓடுற தேசம்தான், எல்லாம் சரிதான். ஆனா அங்க ஏனாக்கியர்கள் இருக்கிறாங்க, ராட்சசர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க, உயரமா இருக்கான், உருண்டையா இருக்கான். அவன் கூடலாம் நம்ம என்ன செய்ய முடியாது, சண்டை ஓட முடியாது, யுத்தம் பண்ண முடியாது, நம்மளை கொன்னுருவாங்க. ஐயோ, இந்த மோசே நம்மளை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டார், நம்ம இந்த தேசத்தெல்லாம் சுதந்திரிக்க வாய்ப்பு இல்லை, வாக்குத்தத்தம் நிறைவேற வாய்ப்பு இல்லைன்னு இவன் சோர்ந்து போனது பத்தாதுன்னு சபையவே சோர பண்ணிட்டாய். 14 அதிகாரம் முதல் வசனத்துல முழு சபையும் இவங்க சோக கதையை கேட்டுட்டு அழுது புலம்புகிறார்கள். 2 பேர் யோசுவாவும் காலேப்பும் மட்டும் இப்படி எழுந்து போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமா இருக்கீங்களா, அவங்க நடுவுல இல்லாம அவர்கள் இருவர் மட்டும் அப்படி தனியா போறாங்க வெளியில. ஸ்தோத்திரம். அப்படி போய் சொல்றாங்க, ஏய், தேவனுக்கு விரோதமா கலகம் பண்ணாதீங்கடா. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தானே, சத்துருக்களா இருந்தானே, அரக்கர்களா இருந்தானே, வாக்கு பண்ணின கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் தேசத்தை நமக்கு கொடுப்பார். அவர்களை காத்த நிழல் விலகி போயிற்று, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். பயப்படாதீங்க. என்கரேஜ் பண்றான் 2 பேர். அதை யாரு காதுல வாங்குறா? சோர பண்ற வார்த்தைகளை கேட்கறதா இன்னைக்கு பெருசா கூட்டம் இருக்கு. என்கரேஜ் பண்ற யோசுவா காலேப்பு வார்த்தை அவங்க மண்டைக்குள்ள இறங்கல. என்ன நடந்துச்சு தெரியுமா? 10 பேர் சோர்ந்து போனா, இவன் பேச்ச கேட்டு இஸ்ரவேல் சபையார் சோர்ந்து போனா. அப்படி சோர்ந்து போனவர்களில், தளர்ந்து போனவர்களில் ஒருவரும் கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. 14 அதிகாரம் 26 முதல் 30 வசனங்கள் வரை. என்னாகமம் 14 அதிகாரம் 26 30 வரைக்கும் உள்ள வசனங்களை குறிச்சு வச்சுக்கோங்க. இவங்க சோர்ந்து போனதுனால ஆண்டவர் உங்கள் பிரேதங்கள் வனாந்தரத்திலே விழும்ன்றாரு. நீங்கள் யாரும் கானானுக்குள்ளே பிரவேசிப்பது இல்லை, யோசுவாவும் காலேப்பும் தவிர வேற யாரும் போக மாட்டீங்கன்றாரு. தோத்திரம். அப்படின்னா சோர்வு ஒரு இடத்துல அபிஷேகத்தை தப்ப விட்டது. சோர்வு ஒரு இடத்துல அமலேக்கிய எதிரிகளை தப்ப விட்டது. சோர்வு இங்க ஆசீர்வாத கானானையே தப்ப விட்டது. சோர்வு ரொம்ப மோசமானது. சோர்ந்து 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 உட்கார்ந்தோன்னு வச்சுக்கோங்க, செபிக்க விடாது, செபிக்க தோணாது, பைபிள் படிக்க தோணாது, சர்ச்சுக்கு வர்றது போர் அடிக்கும். சோர்வுக்கு இடம் கொடுத்தோம்னா எதுவுமே செய்ய தோணாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய உள்ளான மனுஷனை கொன்னுடும், விசுவாசத்தை கொன்னுடும், ஜெபாவியை கொன்னுடும், பரிசுத்தத்தையும் பக்தியையும் வைராக்கியத்தையும் கொன்னுடும், ஊழியம் செய்ய விடாம பண்ணிடும், ஓட்டத்தை இழக்க வச்சிரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அழைப்பில் நிற்கிறாயா அயர்வில் நிற்கிறாயா? நீ அழைப்பில் நிக்கணும்னா என் சமூகத்துக்கு வா, எனக்கு முன்பாக வந்து பர்வதத்தில் நில். என் சமூகம் உன்னை பலப்படுத்தும், உன் அழைப்பை திரும்ப திரும்ப உனக்கு ஞாபகப்படுத்தும். இன்னும் ஒரு இன்சிடென்ட் கூட சொல்றேன். ஆபிரகாமா ஆண்டவரை அழைக்கிறாரு. ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் பெரிய தரிசனம், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆண்டவர் வார்த்தையை நம்பி புறப்பட்டு போறாரு. சாராள் அம்மாவும் சப்போர்ட்டுக்கு சேர்ந்துக்கிட்டாங்க. சித்தப்பு நானும் வர்றேன் அப்படின்னு லோத்தும் வந்துக்கிட்டான், ஜாயின் பண்ணிக்கிட்டான். சரி வா 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 வா, சந்தோஷம் தானே. ஆபிரகாமுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். கூட லோத்து வர்றானே, சப்போர்ட்டா இருக்கிறானே, பெலனா இருக்கிறானே, தோத்திரம் நம்ம நினைக்கிற வேலையெல்லாம் செய்யறானே, ரொம்ப ஆபிரகாமுக்கு சந்தோஷம். 13வது அதிகாரம் வரும்போது பிரச்சனை வருது, பிரிவு வருது, வழக்கு வருது, வாக்குவாதம் வருது. யோர்தானின் சமவெளியெல்லாம் பார்க்குறான், பச்சை பசேல்னு இருக்குது. அவனுக்கு தான் அழைப்பு இல்லையே, அவனுக்கு தரிசனம் கிடையாது. அவன் ஒட்டிக்கிட்டவன் தானே, அவன் வாலண்டியரா சேர்ந்துக்கிட்டவன் தானே, ஆசைப்பட்டு அவனா வந்துக்கிட்டவன் தானே. இப்போ அவனுக்கு அந்த பச்சை பசேல் இருக்கிற யோர்தான், சோதோம் இந்த பகுதிகளெல்லாம் பார்த்த உடனே
சோத்திரம். நல்ல வருமானம் வரும் போலையே, நல்ல செழிப்பாக இருக்கும் போலையே, நல்ல பசுமையாக இருக்கும் போலையே அப்படின்னு பல்ல காட்டிக்கிட்டு அங்கே போயிட்டான். தோத்திரம். தரிசனத்தை விட்டுட்டு ஆபிரகாமை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டான். ஹலோ, சில ஆளு எதை பார்த்தாலும் அதுக்கு பின்னால போயிருது. பா ஏசரத்தன் ஜெயம். ஏதோ அவங்க மனசுக்கு அப்படியே அப்படி இழுக்குதோ போயிடுறது பின்னாலேயே. கத்தரை விட்டுறது, அழைப்பை விட்டுறது, தேவனை விட்டுறது, சபையை விட்டுறது, பாஸ்டரை விட்டுறது, எல்லாத்தையும் விட்டுறது. ஏதாவது ஒன்று பச்சையா தெரிஞ்சிடக்கூடாது. பச்சை கலர் சிங்கிச்சான். தோத்திரம். அப்படியே போயிடுறது. போயிட்டான். ஆபிரகாம் ரொம்ப டல்லா உட்கார்ந்து இருக்கிறாரு. 14வது வசனத்துல 13:14 ஆண்டவர் ஆபிரகாமை பார்க்க வந்துட்டாரு. ஆபிரகாமே, நீ என்ன டல்லா இருக்க? நீ என்ன சோர்வா இருக்க? லோத்து போயிட்டான்னா போட்டோம்பா. லோத்து தானே போனா, லோத்து பொண்டாட்டி தானே போனா, லோத்து பிள்ளைக தானே போச்சு, லோத்து கூட கொஞ்சம் டிக்கெட் போச்சா, போட்டும்பா. நான் போல இல்ல. ஆமேன். அவர் சொல்றாரு பாருங்க. தோத்துறது. அவரு கூட வர்றாரு. அல்ல இல்லையா சொல்லுங்க. உன்னை விட்டு லோத்து போச்சு, போட்டுப்பா. லோத்து பொண்டாட்டி போனாலா, போட்டோம். கொஞ்சம் டிக்கெட் போச்சா, போட்டோம். நான் போல இல்ல. என் அழைப்பு உன்னை விட்டு போல இல்ல. என் வாக்குத்தத்தம் உன்னை விட்டு போல இல்ல. என் வார்த்தை உன்னை விட்டு போல இல்ல. ஆமேனா? நான் உன்னை தான் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னேன். லோத்த இல்ல. அல்ல இல்லையா சொல்லுங்க. நான் உனக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுத்தேன். நான் உனக்கு தான் அழைப்பை கொடுத்தேன். லோத்துவ இல்ல. அவன் வந்து ஒட்டிக்கிட்டான், இப்ப பிச்சுக்கிட்டான். போனால் போகட்டும், போடா. நீ ஏன் பின்னால வாடா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சும்மா போசுக்குன்னு சோகமா போஸ் கொடுக்காத. ஆமேனா? அவனை சொல்லுவார் ஆபிரகாம், நீ எந்திரி, இருக்கிற இடத்துல இருந்து எழுந்துரு. அப்படியே வடக்காம நட வடக்காம. அவன் மைண்ட மாத்தணும்னு விரும்புறாரு. வடக்காம நட. போர் அடிக்கா, எபவுட் டர்ன், தெக்காம நட. அதுவும் போர் அடிக்கா, கிழக்க நட, மேற்க நட. பார்த்துக்கிட்டே நட, நடந்துகிட்டே பாரு. நீ பார்க்கிறது, நீ நடக்கிறது எல்லாத்தையும் உனக்கு தருவேன். That's what you are calling. அதுதான் உன் அழைப்பு. உன் அழைப்பை பார்க்கணும்னாலே உனக்கு ஆயுசு காலம் பத்தாது. அவ்வளவு பெரிய அழைப்பை உன் சிரசின் மேல வச்சிருக்கிறேன். வானத்து நட்சத்திரங்களை துணையாய், கடற்கரை மணல துணையாய் உன்னை பெருக பண்ணுவேன். அதுதான் அழைப்பு. போரடிக்கா, அப்படியே தோத்திரம். வானத்தை பாரு, என்ன தெரியுது? நட்சத்திரமா? எண்ணு. நட்சத்திரத்தையா எண்ணு. 20, 37, 43, 128, 234. ஆண்டவரே, கழுத்து வலிக்கு கொஞ்ச நேரம் கழுத்து தொங்க போட்டுக்கிட்டுமா? போட்டுக்கோ. கீழே என்ன தெரியுது? மண்ணு. எண்ணு. ஐயோ தோத்திரம், இதுக்கு அதுவே தேவலாம். மண்ணை எப்படி என்றது? என்னடா எண்ண முடியல. உன் சந்ததியின் பெருக்கமும் எண்ணி முடியாததாய் இருக்கும். பூமியின் தூளை போல நான் உன்னை பெருக பண்ணுவேன். அதுதான் உன் மேல இருக்கிற அழைப்பு. அல்லேலூயாவா? உன்னால விரல் விட்டு எண்ண முடிஞ்ச ஒரு கூட்டம் தான் உன்னை விட்டு போச்சு. லோத்து பொண்டாட்டி, லோத்து குடும்பம், விரல் விட்டு எண்ண முடிஞ்ச ஒரு கூட்டம் தான் உன்னை விட்டு போச்சு. ஆனா ஒருவனாலையும் ஒரு காலையும் ஒன்னாலையும் எண்ணவே முடியாத ஒரு பெருக்கத்தை, ஒரு சந்ததியை, ஒரு அறுவடைய, ஆத்தும சுரலை உனக்குன்னு வச்சிருக்கேன். அழைப்புல நிப்பையா? அயர்வு, சோர்வு, தளர்வு. இனிமே உன்னை சோக மூஞ்சியா பார்த்தேன் வேணாம். இருந்தா கையை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமேனா? நம்ம தரிசனத்துல லோத்தை மிஸ் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. சாராள மட்டும்தான் மிஸ் பண்ணக்கூடாது. அல்லையா சொல்லுங்க. அப்போ சில நபர்கள் பிச்சுக்கிட்டு போதா, பிரிஞ்சு போதா, பிராபலமே இல்லை. தோத்துறா. ஆமா, போனால் போகட்டும். அல்ல சொல்லுங்க. சாராள் போகாம பாத்துக்கிறணும். என்ன பேச்ச காணா? ஆனா ஒரு முறை சாராளே கிளம்பி போறதுக்கு ஆபிரகாம் ஐடியா கொடுத்து அபிமெலேக்கு வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாரு.
லோத்து போனப்போ போட்டும்னு சொன்ன ஆண்டவர் சாராளை அனுப்பி வச்சப்ப சமாதானமா இல்ல, அவர் கிளம்பி அபிமெலேக்கு வீட்டுக்கு போயிட்டாரு. ஏல கிளவிய தொட்ட செத்த நீ தொத்தரா. ஆமா, அவ எனக்குரியவ, என் தரிசனத்துக்குரியவ. ஆபிரகாம் வேணா இதை குறித்து அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா உலக தோட்டத்துக்கு முன்னாலே நாம் போட்ட பிளான் இந்த கிளவி கிளம்பு கிளம்பு, இது நீ இருக்க வேண்டிய வட்டம் இல்ல, நீ இருக்க வேண்டிய வட்டம் ஆபிரகாமின் வட்டம்னு கிளவிய தூக்கி கொண்டு வந்து மறுபடியும் ஆபிரகாம் பக்கத்துல உட்கார வச்சவர் கர்த்தரே. உங்களுக்கானது உங்களோட நிற்கும். இருக்கீங்களா? சோர்ந்து மட்டும் போகக்கூடாது. அழைப்பில நெல்லு, அயர்வுல நிக்காத. கையை உயர்த்திராமேன்னு சொல்லுங்க. உங்க அழைப்பு பெருசு, உங்க மேல இருக்கிற அழைப்பு மிகவும் உயர்ந்தது. நீங்கள் சாதிக்க அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் சத்துருக்களை ஜெயிக்க அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் பலுகி பெருக அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்களை அறிக்கை பண்ண வைக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், எழுப்புதலுக்கு அழைக்கப்பட்டவர்கள், எசபேலை அழிக்க அழைக்கப்பட்டவர்கள், அந்தகாரங்களுக்கு சவால் விட அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயாவா? அபிஷேகத்திலா அச்சத்திலா? ஆமென் சொல்லுங்க. எலியா, உன் மேல ஒரு ஆவி, உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. அதனாலதான் லூக்காவுல 1:17 சொல்லுவாரு, யோவான் சானங்களை பத்தி சொல்லும்போது, அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். யாரு? யோவான் சானகன். அப்ப எலியாவின் மேல ஒரு ஆவி, ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. தீர்க்க தரிசன அபிஷேகம், தேவனோடு உறவாடுகிற அபிஷேகம், தேவ சத்தத்தை தெளிவா கேட்கிற அபிஷேகம். 17 அதிகாரம் 2 வசனம் 3 வசனம், கேரித்துக்கு போ, தெளிவான சத்தம். 1 ராஜாக்கள் 17, 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 8-9 வசனங்கள். இப்ப நீ புறப்பட்டு சாரிபாத்துக்கு போ. 18 அதிகாரம் 1 ராஜாக்கள் 1 வசனம், இப்ப நீ புறப்பட்டு போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். தேவ சத்தத்தை தெளிவா கேட்கிற ஒரு அபிஷேகம், ஒரு ஆவி எலியாவின் மேல. அல்லேலூயாவா? சத்தம் கேட்கிற அபிஷேகம், சவால் விடுகிற அபிஷேகம். 1 ராஜாக்கள் 18 அதிகாரத்துல 20 வசனம், எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளின் கர்மேல் பர்வதத்துக்கு வர சொல்லிட்டான். 480 பாகால் தீர்க்கதரிசிகள், எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற 400 தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள், 850 பேர் எதிராளிகள் முன்னால வந்து நிக்கிறாங்க. ஆகாப் ராஜா முன்னால நிக்கிறான், இஸ்ரவேல் எல்லாம் முன்னால நிக்குது. ஒரே ஒரு கோடு, அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் தனி ஆளா எலியா நிக்கிறார். சொல்றார், என்னத்தான கொல்ல தேடுனீங்க, என்னத்தான அழிக்க தேடுனீங்க, ராஜ்யமா ஆள நிப்பி தேடுனீங்க, இன்னும் முழுசா வந்து நிக்கிறேன், கொல்லு பாப்பா, கொல்லு பாப்பா. ஒன்னு சொல்லட்டுமா? நானா பஞ்சத்துக்கு காரணம்? உங்க நடக்க, உங்க வாழ்க்கை பஞ்சத்துக்கு காரணம். எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். வேணா இந்த 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 பாகால் தீர்க்கதரிசியா இருக்கிறான் பாரு, இவனை ஒரு காளையை செலக்ட் பண்ணிக்க சொல்லு. அண்ணா மொட்டை போட்டிருக்கான் பாரு, அவன் தோத்துறான். அண்ணா கொட்டை போட்டிருக்கான் பாரு, அவன். அண்ணா சட்டையை போடாம இருக்கான் பாரு, அவன். அவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு காளையை செலக்ட் பண்ணிக்க சொல்லு. நான் ஒரு காளையை செலக்ட் பண்ணிக்கிறேன். சாயங்காலம் வரைக்கும் அவனை கூப்பிட சொல்லு. நான் சாயங்காலம் அந்திப்பலி செலுத்துற நேரத்தில் என் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். அக்னியினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே, தெய்வம். எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம். அல்லேலூயா சொல்லுங்க. அது சாத்தானுக்கு உடன்படாது, பாவத்துக்கு உடன்படாது, பாகாலுக்கு உடன்படாது, அசுத்தத்துக்கு உடன்படாது, அக்கிரமங்களுக்கு உடன்படாது, எதிரியை கண்டு அஞ்சாது, பயம் கொள்ளாது. அதுதான் எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம். 2 தீமோத்தேயு 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 1 அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும்
சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அதான் அபிஷேகம். கையை உயர்த்திராமே. அபிஷேகத்தில் நிற்க வேண்டிய நீ அச்சத்திலா நிற்கிறாய். பயம். இன்னைக்கும் சபைக்கு பயம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை, அப்படி குளிர் ஜுரம் மாதிரி தோத்துறான். பக்கத்தில் இருக்கிற ஆளை கீழே தள்ளிடும். சில ஆள் சன்னல் கதவை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும். தோத்துறான். பயங்கர ஆவியில் நிரம்புறது. ஆனா கரப்பாம்பூச்சியை பார்த்தாலும் பயம், இருட்டை பார்த்தா பயம், சிலருக்கு அவங்க மனைவியை பார்த்தாலே பயம், எதை பார்த்தாலும் பயம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பாட்டு பயம் இல்லை பயம் இல்லையே, மியூசிக்கு ஜெயம் ஜெயம் தானே பாட்டு பாடிட்டு மறுநாள் காலைல 5 மணிக்கு நமக்கு போனு. பாஸ்டர் என்னடா காலங்காத்தால சிஸ்டர் ஃபோன் பண்றாங்களே, அம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா உடனே கிளம்பி வாங்க. 5 மணிக்கா? என்ன விஷயம்? என் வீட்டு வாசல்ல ஒரு எலும்புச்சம்பளம். எலும்புச்சம்பளமா? ஆமா, மஞ்சள் கலர்ல இருக்கு. அப்புறம் என்ன புழு கலர்லயா இருக்கும்? உருண்டையா இருக்கு. டெஃபினிஷன், எலும்புச்சம்பளத்தை பத்திய டெஃபினிஷன் உங்க லைஃப்ல நீங்க ஒரு நாளும் கேட்டிருக்க மாட்டீங்க. அக்கா விளம்பரப்படுத்துவா காலையிலேயே, தோத்துற உருண்டையா இருக்கு, மஞ்சளா இருக்கு, அவதான் வச்சிருப்பா, அந்த பொம்பளை தான் வச்சிருப்பா, எல்லா வீட்லயும் அவதான் வைக்கா. அந்த அறிவு தெளிவெல்லாம் என்ன செய்யும்? இருக்கும். ஆனா நமக்கு போனு, நீங்க கிளம்பி வாங்க. ஏன்? நாங்க எலுமிச்சம்பழத்தை பார்த்ததே இல்லையா? உங்க வீட்டு வாசல்ல இருக்கிற பழத்தை பார்க்கறதுக்கு நாங்க காலையில 5 மணிக்கு கிளம்பி வரணுமா? 5 ரூபா கொடுத்தா எலுமிச்சம்பழம் வாங்கிடலாம். ஆனா 1.5 லிட்டர் 2 லிட்டர் பெட்ரோல் போட்டு, பெட்ரோல் விற்கிற விலை தெரியுமா? அவர் தயவால 1.5 லிட்டர் 2 லிட்டர் பெட்ரோலை போட்டுக்கிட்டு உன் வீட்டு வாசல் இருக்கிற எலுமிச்சம்பழத்தை பார்க்க காலையில் 5 மணிக்கே நாங்கள் கிளம்பி வரணுமா? அப்புறம் நேற்று பாட்டு பாடுன பயமில்லை பயமில்லையே. இங்கே ஜன்னலை உடைச்சிட்டு போயிட்டிய, ஒரு சேரை உடைச்சிட்டு போயிட்டிய. புதுசா வந்த ஒரு அக்கா காலில் நழுக்குன்னு மிதிச்சு அந்த அக்கா இப்ப சர்ச்சுக்கே வர்றதில்ல. அப்படி சாதனை பண்ணிட்டு போனையே அபிஷேகத்துல. இப்ப அந்த அபிஷேகம் எங்க போச்சு? எங்களை போன் பண்ணி வாங்க, நாங்க வேற போக வேண்டியதா இருக்கு. ஏன்? நாங்க போக லேட் ஆச்சுன்னா போன் வேற பாஸ்டருக்கு போயிடுது. 10 நிமிஷம் லேட்டா போனா இன்னொரு பாஸ்டர் அங்க வீட்டு வாசல்ல நிக்கிறாரு. ஆத்துமாதான் தான், ஆத்துமா பாரம். இப்படி ஆளுகளை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டினா அப்புறம் புதுசா ஆளு வீட்டுக்கு வரத்தான் செய்யும். அதனாலேயே நாங்க கிளம்பி அந்த 5 மணிக்கு தோத்துறோம். பாத்ரூம்ல இருந்தா கூட பாக்கெட்டை தூக்கி வீசிட்டு தோத்துறோம். அவசரமா வீட்டுக்கார அம்மா எங்க ஓடுறீங்க? இரு வர்றேன் தோத்துறோம் அப்படின்னு ஓட வேண்டியதா இருக்கு. எப்படி எங்க ஊழியத்தை பார்த்தீங்களா? அடிக்கிற வெயில்ல விற்கிற விலையில அந்த அக்கா எம்புட்டு நல்லவ அடுத்த வீட்டு வாசல்ல வைக்காம நம்ம வீட்டு வாசல்ல வச்சுட்டு போயிருக்காளே. அறுத்து போட்டு ஜூஸ குடிப்பியா? இல்லைன்னா அந்த அக்காட்ட போய் சொல்லு, அக்கா ஐ லவ் யூ அக்கா. ஒரு பழம் பத்த மாட்டேக்கா, கூட 2 வச்சுட்டு போக்கா, குடும்பமா ஜூஸ் போட்டுக்கிறோம். இல்லைன்னா கூட வச்சுட்டு போக்கா, ஊருக்கா பிசினஸ் பண்ணியாவது பொழைச்சிக்கிறோம், உனக்கு மாசத்துக்கு ஒரு பாட்டில் ஃப்ரீயா தர்றோம். அப்படி சொல்றத விட்டுப்புட்டு யாக்கோபுக்கு விரோதமான இஸ்ரவேலுக்கு விரோதமான அபிஷேகம் உள்ளவனை எந்த சக்தியும் மேற்கொள்ளுவது. ஏன் இன்னைக்கு அச்சம்? ஏன் இன்னைக்கு தொடை நடுக்கம்? சின்ன விஷயத்துக்கு ஏன் பயம்? நீ நிற்க வேண்டிய என் சமூகத்தில் நிற்க வேண்டிய எனக்கு முன்னால நீ நிற்காம கண்ட இடத்துலையும் நிற்கிறதுனாலதான் அச்சமும் பயமும் உன்னை இன்னைக்கு கலங்கடித்துக் கொண்டிருக்கிறது. அபிஷேகத்தில் நிற்க வேண்டிய நீ அச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். அழைப்பில் நிற்க வேண்டிய நீ அயர்வில் நின்று கொண்டிருக்கிறாய். வா, எனக்கு முன்பாக நிற்க, என் சமூகத்தில் நிற்க, எனக்காக நிற்க, என்னோடு நிற்க, என் சத்தம் கேட்கும்படி நிற்க, என்னோடு உறவாடும்படி நிற்க, என் பிரசன்னத்தில் நனையும்படி நிற்க. வா,
ஆண்டவரின் சித்தத்திலா ஆகாதவர்களின் சத்தத்திலா? ஆண்டவர் சித்தம் என்ன? அவர் சொல்லிட்டார். 1 ராஜாக்கள் 19:7 சொல்றார், எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம். அந்த ஒரு வார்த்தைக்குள்ள 1000 அர்த்தத்தை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நீ இப்ப சாக மாட்ட. அல்லேலூயா. உன் பிரயாணம் இன்னைக்கும் முடியாது. நீ ரொம்ப காலம் வாழ போற, நீண்ட தூரம் பிரயாணப்பட போற, எனக்காக ஓட போற, ஊழியம் செய்ய போற, இதுவரைக்கு சாதிச்சதை விட இன்னும் பெருசா சாதிக்க போற. எசபேல் திட்டம் நடக்காது, அவ சொன்னது நடக்காது, அவ சித்தம் வாய்க்காது, ஏ சித்தம் தான் வாய்க்கும். அவ சத்தம் நடக்காது, ஏ சத்தம் தான் நடக்கும். நீ எழுந்திருந்து பிரயாணம் பண்ண. இதுதான் ஆண்டவருடைய சித்தம். சத்தம், சித்தம். அல்லையா சொல்லுங்க. ஆனா எசபேல் என்ன சொல்றா? 1 ராஜாக்கள் 19:2 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு நீ என்ன பண்ணியோ அதே மாதிரி நான் உனக்கும் பண்ண போறேன். அதாவது பாகால் தீர்க்கதரிசிகளை நீ கொன்ன மாதிரி நானும் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்றா. நேரில் வந்து சொல்லல, சொல்லித்தான் அனுப்புனா. ஹலோ, அவளுக்கு தெரியும் எலியா யாருன்னு. எலியா மேல இருக்கிற அபிஷேகம் என்னன்னு அவளுக்கு தெரியும். இதுக்கு முந்தின அதிகாரம் 18 அதிகாரத்தில் எலியா வச்ச பஞ்சாயத்தில் எல்லாரும் வந்திருந்தாங்க. யோசபேல் புருஷன் ஆகாப்பு வந்திருந்தான், மந்திரிமார்கள் வந்திருந்தாங்க, இஸ்ரவேலர் எல்லாம் வந்திருந்தாங்க, பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் வந்திருந்தாங்க. யெசபேலை தவிர எல்லாரும் வந்திருந்தாங்க. யெசபேல் மட்டும் வரல. ஏன்னா அவ பயந்தாங்கொள்ளி. அங்க போனோம்னா இவன் நமக்கு தான் ஏதோ ஒரு ஆபரேஷன் பிளான் பண்ணி இருக்கிறான், அங்க போனோம்னா ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு அவ பயந்து வீட்டிலே இருந்துட்டா. வீட்டில் இருந்தவ தான் வீட்டில் இருந்துகிட்ட ஒரு ஆளை அனுப்பி விடுறா. சாத்தானும் அப்படித்தான். இந்த வந்தண்ணா பாரு, இந்த வந்தண்ணா பாரு, இந்த வந்தண்ணா பாரும்பா. வேற ஒன்றும் நம்ம வாழ்க்கையில செய்ய அவனால. யுவரானர், நான் சொல்றது மனசிலாயோ சேச்சி? அல்லேலூயாவா. டாக்டர் சொல்லிட்டாரு, டாக்டர் சொல் அப்படின்னு அது சர்ச்சுக்குள்ள வந்தா கேட்டா டாக்டர் சொல்லிட்டாரு, டாக்டர் சொல்லிட்டாரு, டாக்டர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? 3 மாசத்துல முடிஞ்சிரும்ட்டாரு. இந்த வியாதி சுகமாக வாய்ப்பில்லைன்ட்டாரு, நீங்க செத்து போயிருவீங்கன்ட்டாரு. அதனால நான் செத்து போத்தான் போறேன், நான் செத்து போத்தான் போறேன். அப்படியா? அப்ப குழி தோண்ட ஆள் அனுப்பிடுங்க, நாங்கள் பாட்டு பாட வந்துடுறோங்கோ. ஏன்னா நீங்கள் சர்ச்சில் வந்து ஞானசாலாம் எடுத்துருக்கிறீங்க, உங்களை நாங்கள் விட முடியாது. நாங்கள் வேணால் வந்து அன்றைக்கி ஒரு பாட்டெலாம் என்ன செய்கிறோம், பாடுறோங்கோ, பொட்டி கிட்டிலாம் செஞ்சு உள்ளே வச்சிடலாம். வேற என்ன செய்யறது? டாக்டர் சொல்லிட்டாரு, டாக்டர் இயேசு சொல்றாரு, நான் உன் பரிகாரியாகிய உன் வியாதியை உன்னிடத்திலிருந்து என் தழும்புகளால் நீ வாதை உன் கூடாரத்தை பொல்லாப்பு உனக்கு. இம்புட்டு வசனம் தெரியும். ஆனாலும் மூக்கு ஒரு 3 கிலோவுக்கு வீங்கிக்கிட்டு சோகமாவே. இதில் ஒரு சிலர் டாக்டர் எனக்கு ஃபைலே போட்டு கொடுத்துருக்கிறார், ஃபைல் அந்த ஃபைலில் கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துருக்கிறார். நீ வேற, உனக்கு ஒரு ஃபைல் தான் கொடுத்துருக்கிறார், எனக்கு 3 ஃபைல் கொடுத்துருக்கிறார். பெருமை தோத்தர 3 ஃபைல் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறார். கொலோசியர் 2:14-15 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு நடுவில் இராதபடி எடுத்து போட்டு சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே நான் உயிரோடு இருக்கிறவர்களுக்குத்தான் பிரசங்கிக்கிறேன் என்று நம்புகிறேன். எனக்கும் எசேக்கியல் மாதிரி ஒரு ஃபீலிங். அல்ல சொல்லுங்க. செத்து போன பள்ளத்தாக்கிலே தோத்திரம் உலர்ந்த எலும்புகளுக்கு நடுவிலே அவர் நின்றார் அல்லவா, உசுரே இல்லாத ஒரு இடத்துல. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல நான் நிற்கிறேன். ஆனா ஒண்ணுங்க, எசேக்கியல் பிரசங்கத்துக்கு எலும்பு கூட்டம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சான். அசை உண்டானதான், இறைச்சல் உண்டானதான் தோத்துறோம். ஆனா உசுரோடு இருக்கிற ஆளுகள்கிட்ட அசைவு வரமாட்டக்கு. இருக்கிறீங்களா? ஆமா, பெரிய ஆமே. அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க.
டாக்டர் சொல்லிட்டார், மந்திரவாதி சொல்லிட்டார், என் மச்சான் சொல்லிட்டார், அதிகாரி சொல்லிட்டார், பிரதம மந்திரி சொல்லிட்டார், நேபுகாத்நேச்சார் சொல்லிட்டாரு, அக்கினி சூளைக்குள்ள உன்னை தூக்கி போட்டுருவேன், நான் சொன்னதை வணங்காம நீ உன் தெய்வத்தை வணங்கினா நீ செத்து போயிருவ அப்படின்னு நேபுகாத்நேச்சார் சொல்லிட்டார். பார்வோன் சொல்லிட்டாரு. எந்த பய சொன்ன என்ன, என் கர்த்தர் சொன்னதுதான் நடக்கும். அல்லேலூயாவா. உங்களை பலவீனப்படுத்த ஒரு சத்தம் வரும் என்றால் உங்களை பலப்படுத்த ஒரு சத்தம் வரும். வேணாம் ஆண்டவரே, அவன் செத்து போயிட்டான் ஆண்டவரே, 4 நாள் ஆச்சு ஆண்டவரே, அவனை அடக்கம் பண்ணியாச்சு ஆண்டவரே, நாரி போயிருப்பான் ஆண்டவரே, வேணாம் ஆண்டவரே, வாய்ப்பில்லை ஆண்டவரே. இதுதான் மார்த்தாளின் சத்தம். கம்முனு ஓவரா பேசாத, அமைதியா இரு, இங்க வா வா, இங்க கல்லறைக்கு முன்னால நில்லு. அந்த அம்மா மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு நிக்காத, தோத்துறோம். கண்ணை திறந்துக்கிட்டே நில்லு. கல்லறை வாசலை பார்த்துக்கிட்டே இரு, பார்த்துக்கிட்டே இரு. மூடாத கண்ணை, மூடாத கண்ணை, முழிச்சுக்கிட்டே இரு. இப்ப ஒரு சத்தம் வரும்பாரு, லாசருவே வெளியே வா. டெட் பாடிக்கே உசுறு வந்துச்சுங்க. ஆனா உங்களுக்கு ஒரு ஆமேன் கூட வர மாட்டேங்குதுங்க. அதுதாங்க மிகப்பெரிய ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அதாவது இயேசுநாதர் சத்தத்தை கேட்டு டெட் பாடி எழும்பி வந்தது அதிசயம்ன்றான். அதை விட அதிசயம் என்ன தெரியுமா? இப்படி உசுரை கொடுத்து ஆவியானவர் பேசும்போது இப்படி உட்கார்ந்து இருக்கிற பாருங்க, இதுதான் அதிசயத்திலும் பெரிய. மார்த்தாள் சத்தம், அவனை எழுப்பாதீங்க, ஒன்றும் செய்யாதீங்க, அவன் செத்தது செத்ததுதான், அவன் நாரி போயிட்டான், அவன் வர வாய்ப்பில்லை, அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. ஆனா சர்வ வல்லவரின் சத்தம், லாசருவே உன்னை பத்தி ஒரு மாதிரி பேசுற குரூப் இங்க இருக்குது, இந்த கண்ணுக்கு முன்னால நீ வெளில வந்து நெல்லு. நீ அவ்வளவுதான் சொல்ற, கண்களுக்கு முன்னால உன்னை எழுப்பி நிறுத்துவேன். நீ முடிஞ்சிச்சு, உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, உன் எதிர்காலம் முடிஞ்சிச்சு, உன் ஊழியம் முடிஞ்சிச்சு, உன் சபை முடிஞ்சிச்சு, நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற சத்தங்களுக்கு நடுவுல இல்ல. ஏன் லாசரு இந்த நிக்கிறான் பார், இந்த அவன் மூலமா பல யூதர்கள், பல கடின உள்ளம் கொண்டவர்கள் என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுவார்கள் என்று அவர்களுக்கு முன்னால ஒன்ன அற்புதமாய் நிறுத்துவதுதான் என் சத்தம். அல்லேலூயா. ஒருபுறம் பயமுறுத்துகிற செங்கடலின் அலை சத்தம், கடல் அலையின் சத்தம், இன்னொரு பக்கம் பின்னாலே துரத்தி கொண்டு வருகிற பார்வோனின் சேனை, அந்த சேனையின் சத்தம் ஒருபுறம், கடல் அலையின் சத்தம் ஒருபுறம், பின்னால் துரத்தி கொண்டு வருகிற பார்வோன் சேனையின் சத்தம் ஒருபுறம். இந்த சத்தங்களுக்கு நடுவில் அல்லேலூயாவா, உன் கோலை சமுத்திரத்தில் நீட்டு. தேவ சத்தம், தேவ சத்தம். பயமுறுத்தும் சத்தங்களுக்கு நடுவில் பரிசுத்தரின் சத்தம், பயமுறுத்தும் சத்தங்களுக்கு நடுவில் பராக்கிரமம் உள்ளவரின் சத்தம், பரலோக தேவனின் சத்தம். நீட்டுவான் கோலை, நீட்டுவான் கோலை. இது கடல இஸ்ரவேலர்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டான். ஐயோ, நாங்க எகிப்தில் இருந்தா தேவலாம், அங்கே செத்திருந்தா எங்களை அடக்கம் பண்றதுக்கு இடம் கிடைச்சிருக்கும், எங்களை கூட்டு வந்து இப்படி கடற்கரையில் கொள்றதுக்காக கூட்டு வந்த அப்படின்னு இவங்க புலம்பல் சத்தம். இருக்கீங்களா? மோசையை டிஸ்கரேஜ் பண்ற, சோர பண்ற பல சத்தங்களுக்கு நடுவில் அவனை பலப்படுத்துகிற, இயக்குகிற, வழிநடத்துகிற அற்புதத்தின் சர்வ வல்லவரின் சத்தம். கோலை நீட்டு, நீட்னானா ஆமேனா? அப்படின்னா பார்வோன் சத்தத்தை தூக்கி போடுறா குப்பையில, கடல் அலையின் சத்தத்தை தூக்கி போடுறா அங்கிட்டு, தோத்துறான். எவன் சத்தத்தையும் நான் கேட்க போறது இல்ல, என் யெகோவாவின் சத்தம். எட்ரா கோலை, நீட்ரா கோலை, நீட்னானா? பொழந்துச்சா? அற்புதம் நடந்துச்சா? செங்கடலே பொழந்துச்சு. ஆனா இங்க சிலர் வாய் தான் பொழக்க மாட்டேங்குது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 சத்தம் வருங்க,
நம்மளை பலவீனப்படுத்துற மாதிரி. இங்க எசபேல் சத்தம், கொன்னுடுவேன் கொன்னுடுவேன், நீ அழிய போற, நீ சாக போற, ஆமா உன் கதை முடிய போகுது, அவ்வளவுதான், பாகால் தீர்க்கதரிசிக்கு என்ன பண்ணியோ அதே மாதிரி உனக்கு பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ரத்த வெறியின் சத்தம், ஒரு பழி வாங்குகிற சத்தம், ஒரு கொலை வெறியின் சத்தம், ஒரு மானசீக சத்தம், ஒரு எசபேலின் சத்தம், பயமுறுத்துகிற சத்தம் எலியா காதுல. ஆனா ஒன்னு சொல்லட்டுமா, 19:2 ஒரு முறை எசபேலின் சத்தம். ஆனால் 19:5, 19:7, 19:9, 19:11, 19:13, 5 முறை, 5 முறை யெகோவாவின் சத்தம். ஒரு முறை எசபேலின் சத்தம், 5 முறை யெகோவாவின் சத்தம். பலவீனப்படுத்துற சத்தம் ஒரு முறை. ஆனா எலியாவை பலப்படுத்தி தட்டி எழுப்புகிற ஆண்டவரின் சத்தம் 5 முறை. ஒரு நாளும் உங்களை ஒருத்தன் கையிலையும் ஒப்பு கொடுக்க மாட்டாரு, ஒரு சத்துரு கையிலையும் ஒப்பு கொடுக்க மாட்டாரு, பிசாசு கையில ஒப்பு கொடுக்க மாட்டாரு, உலகத்தின் கையில ஒப்பு கொடுக்க மாட்டாரு, தோல்விக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாரு, வெட்கத்துக்கும் நிந்தைக்கும் அவமானத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாரு, பயத்துக்கும் பதுங்குகிற குழிக்கும் பாதாளத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாரு. நீங்க எந்த பொந்துல சந்துல பொதகுழிக்குள்ள கிடந்தாலும் அவர் உங்களை கரம் நீட்டி எழுப்பி தூக்குவார். அல்லேலூயாவா. இந்த கெபியில உனக்கு என்ன காரியம்? வெள்ளவா எனக்கு முன்பாக வந்து வந்து தானியேல் லைஃப்ல ஒரு கெபி, சிங்க கெபி. எலியா லைஃப்ல ஒரு கெபி. தானியேலை சத்துருக்களா சேர்ந்து அந்த கெபிக்குள்ள போட்டாங்க. அவன் மேல எதிர்த்தவங்க, பகைச்சவங்க, பொறாமப்பட்டவங்கெல்லாம் சேர்ந்து தானியேல் 6:16 கெபிக்குள்ள தூக்கி போட்டாங்க. ஆனா எலியாவை வேற யாரும் தூக்கி போடல, இவரா வாலண்டியரா போய் விழுந்துக்கிட்டாரு. சில ஆளுகளை சாத்தான் சத்துருக்கள் தூக்கி போடுறது உண்டு. ஆனா சில ஆளுக இவங்களே வாலண்டியரா ஒரு கெபிக்குள்ள போய் என்ன செய்யறது, உக்காந்துக்கிறது. நான் ஜெபிக்க மாட்டேன், எனக்கு ஜப வேணாம், எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு அது வேணாம், எனக்கு இது வேணாம், நான் சாகணும், நான் உசுரோடு இருந்தே என்னத்துக்கு அப்படின்னு. இப்போ நாங்களாக இருந்தால் என்ன சொல்லுவோம்னா, நல்லா தான் சொல்கிற, சரிதான், நீ செத்துடலாம், சீக்கிரம் செத்துரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆவியானவர் இருக்கிறார் பாருங்க, வேற மாதிரி ப்ரோ. அவர் அப்படி சொல்றது இல்லை. அல்ல சொல்லுங்க. அப்போ அவர் அப்படி என்ன செய்யறது இல்லை. ஹலோ, சத்துருக்களா உன்னை கெபிக்குள்ள போட்டிருந்தாலும் சரி, நீயே ஒரு கெபிக்குள்ள போய் ஒளிஞ்சிருந்தாலும் சரி, நீ எனக்கானவன், நீ எனக்கானவள், உன்னை எழுப்பியே தீருவே, விடுவித்தே தீருவே. நீ எனக்கு முன்பாக வந்தே நெல், அழைப்பில் நெல், அபிஷேகத்தில் நெல், ஆண்டவருடைய சித்தத்தில் நெல். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் உங்களை இந்த உலகத்துக்கு மகிமையா நிறுத்த போறாரு. உங்களுக்கு முன்னால் அந்தகாரங்கள் விழப்போது, எசபேலின் ஆவிகள் விழப்போது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்க போது. இந்த கடைசி தலைமுறையில் உங்களை சாதிக்கிறவர்களா கர்த்தர் பயன்படுத்த போறார். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று நம்முடைய தேசம் அறிக்கையிட, பட்டணங்கள் கிராமங்கள் அறிக்கையிட, எழுப்புதலுக்கு காரணமான எலியாக்களா உங்களை கர்த்தர் பயன்படுத்த போறார். இன்றைக்கு ஒரு எலியாவின் ஆவி உங்க மேல இறங்கி வருகிறது. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் எலியாவை அனுப்ப போகிறேன். சோர்ந்து போன எலியா அல்ல, அயர்விலே நிற்கிற எலியா அல்ல, அச்சத்திலே நிற்கிற எலியா அல்ல, ஆகாதவர்களின் சத்தத்திலே நிற்கிற எலியா அல்ல, அழைப்பிலே நிற்கிற எலியா, அபிஷேகத்திலே நிற்கிற எலியா, ஆண்டவரின் சத்தத்தில் நிற்கிற எலியா. எல்லாத்துக்கும் மேலாக கர்த்தருக்கு முன்னால அவர் சமூகத்தில் நிற்கிற எலியா. எழும்புவோம். கர்த்தருடைய அபிஷேக காற்று இந்த இடம் முழுவதும் வீசிக்கொண்டிருக்கிறது. ஆவியானவர் இந்த இடம் முழுவதும் நிறைந்திருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். எஸ் லார்ட். ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கு ஒரு எலியாவின் ஆவி உங்க மேல ஊற்றப்படுகிறது. எலியாவின் ஆவி ஊற்றப்படுகிறது. ஆமென், ஆமென். கர்த்தருடைய மகிமை ஜி மைனர், ஜி மைனர், தேவ மகிமை இந்த இடம் முழுவதும் இறங்கி இருக்கிறது. எஸ் மை லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்கள் தேவனுக்கு தேவை. உங்களை சூரச்செடிக்குள்ள விட மாட்டார்.
உங்களை கெபிக்குள்ள விடமாட்டாரு. அச்சத்தின் கெபிக்குள்ள விடமாட்டாரு. அயர்ந்து போன இடத்துல விடமாட்டாரு. ஆகாதவர்களின் சத்தத்துல விடமாட்டாரு. நீங்க அவருக்கு தேவை. உங்களை கரத்தில் எடுக்க விரும்புறாரு. உங்களை உலகத்துக்கு காட்ட விரும்புறாரு. உங்க மூலம் அற்புதங்களை செய்ய விரும்புறாரு. சாதிக்கிற ஆவி உங்க மேல, சவால் விடுகிற ஆவி உங்க மேல, சத்துருக்களை அழிக்கிற பாகால் தீர்க்கதரிசிகளை அழிக்கிற ஆவி உங்க மேல. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஜாதிகளை அறிக்கை பண்ண வைக்கிற ஆவி உங்க மேல. எழுப்புதலின் ஆவி உங்க மேல. எலியாவின் ஆவி உங்க மேல. தேசத்தை அசைக்கிற ஆவி உங்க மேல. சாதிக்கிற ஆவி உங்க மேல. இப்போ 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 இறங்கி வருகிறது, வருகிறது, வருகிறது. ஒரு அபிஷேக வல்லமை வருகிறது. எலியாவின் ஆவி வருகிறது. கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புகிறார். ஒரு அக்கினியை ஊற்றுகிறார். பெற்றுக்கொள். என் சமூகத்துக்கு வா, என் நிழலுக்கு கீழ் வா, என் பிரசன்னத்துக்கு வா, எனக்கு முன்னால நிற்க வா. ஓ ஓ, என் கரம் உனக்காக காத்திருக்கு. என் நிழல் உனக்காக காத்திருக்கு. என் பிரசன்னம் உனக்காக காத்திருக்கு. என் சமூகம், என் அபிஷேகம், என் அழைப்பு, என் ஆற்றல், என் வல்லமை உனக்காக காத்திருக்கு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். அரகபரகன வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். சாத்தானின் கோட்டை முறியடிக்க வல்லமை தாருவே. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். ஆமென். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். சொல்லுங்க எல்லாரும். வல்லமை வல்லமை ஆவியே. இப்போ வல்லமை, ஒரு எலியாவின் ஆவி எல்லார் மேலும். நீங்க விரும்புறது உண்மைனா, நீங்க வாஞ்சிக்கிறது உண்மைனா உங்களை நிரப்ப போறார். ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம்மக்கினியே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லம் தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ரிபாரா மாரா ரிகாதா ரகா ராபா காரா. ஓ வல்லமை வல்லமை தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே. இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமை. இந்த நாளில் அக்கினி பிரேக். வல்லமை 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 பிரேக். ஓ ஓ வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் ஓ அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் என்னை நிரப்பும். இயேசு தெய்வமே இன்று நிரப்பும். உந்தன் ஆவியா என்னை நிரப்பும். இயேசு தெய்வமே இன்று நிரப்பும். உந்தன் ஆவியா என்னை நிரப்பும். இயேசு தெய்வம். ஓ ரிபாராபாராலாபாராக. ஓ என்னை நிரப்பும். இயேசு தெய்வமே இன்று நிரப்போ. உந்தன் ஆவியா வல்லம 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 வல்லம. ரிபா ராகா தாரா காதா ராகா லாபா ராகா ராபா. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லார் மேல ஒரு எலியாவின் ஆவி இறங்கட்டும். சாதிக்கிற ஆவி, சவால் விடுகிற ஆவி,
உங்க சமூகத்துல நிக்கிற ஆவி, அழைப்புல நிக்கிற ஆவி, அபிஷேகத்துல நிக்கிற ஆவி, ஆண்டவருடைய சித்தத்துல நிக்கிற ஆவி இப்போ 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 ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். எங்க அழைப்புல, எங்களுக்கு நீங்க தந்த அழைப்புல, ஆமே, ஒவ்வொரு நாளும் பயணிக்கிற கிருபை எங்களுக்கு தாங்காண்டவரே. அபிஷேகத்துல நிக்கிற ஆவிய தாங்காண்டவரே. பயம் வேண்டாம், அச்சம் வேண்டாம், சோர்வு வேண்டாம், தளர்வு வேண்டாம், அயர்வு வேண்டாம். என்னை பலவீனப்படுத்துகிற எந்த வல்லமையும் எதிர்க்கிற ஆவிய எங்கள் மேல ஊற்றுங்க. ஓ ராகா ராகாதாரா லகரனா ரிபா பாபா ராகாதா லகரனரா. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. அப்பா, நாங்கள் அயர்வுகளை விட்டு வெளியே வருகிறோம், நாங்கள் அச்சத்தை விட்டு வெளியே வருகிறோம், நாங்கள் ஆகாதவர்களின் சத்தத்தை விட்டு வெளியே வருகிறோம், சூறை செடியை விட்டு வெளியே வருகிறோம், கெபிகளை விட்டு வெளியே வருகிறோம். உங்க சமூகத்தில் நிற்க வருகிறோம், உங்களுக்கு முன்பாக நிற்க வருகிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எலியாவின் ஆவி, எழுப்புதலின் ஆவி எங்க உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை எங்களை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி அப்பா